ஏசாயா புத்தகம் 49 அதிகாரம் 16வது வசனம். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. ஆமேன், ஹல்லேலூயா. போன மாத வாக்குத்தத்தம் என்ன? தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மகிமையை நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்தோம் இல்லையா? இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம், இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கேன். எங்க இருக்கு உள்ளங்கை? ஆமேன். எங்கள் அண்ணன்மாருங்களுக்கு சகோதரமாருக்கு கையே இல்லை போல இருக்கு. உள்ளங்கை இதுதான், உள்ளங்கையில் வரைஞ்சிருக்கார். ஹல்லேலூயா. இன்னொரு அழகான இன்னொரு ஆங்கில வேதாமத்தில் இருக்குது, அவர் பொறித்து வைத்துள்ளாராம், செதுக்கி வச்சிருக்காராம். நம்ம உருவத்தை செதுக்கி வைத்திருக்கிறாராம். ஹல்லேலூயா. நினச்சி பாருங்கள், நம்ம உருவத்தை அப்படியே உள்ளே செதுக்கி உள்ளே வச்சுருந்தா எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உங்களை இல்லை, உன்னை. ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உன்னை நான் வரைஞ்சிருக்கேன் என் உள்ளங்கையில். உள்ளங்கையில் பாருங்கள், நிறைய பேர் இன்றைக்கி உலகத்தில் அது எங்கே கொண்டு போய் காட்டுறாங்க? கையை யார்கிட்ட போய் ஜோசியர் கையில் காண்பிக்கிறாங்க. எதற்காக? தன்னுடைய வாழ்நாள் எல்லாம் ஏதோ தம்முடைய எதிர்கால வாழ்க்கைக்காக இதை சொல்லுவாங்களா, அதை பார்ப்பாங்களான்னு அவங்ககிட்ட ஜோசியர் கையில் தன் கையை காட்டுறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, உன்னைவே என் உள்ளங்கையில் வரைஞ்சிட்டேன். உள்ளங்கையில் அடிக்கடி பார்க்குறதுக்குரிய வழி, அடிக்கடி பார்ப்போம் கையெல்லாம், அடிக்கடி பார்த்து கொள்ளலாம். எனவே ஆண்டவர் சொல்கிறார், உன்னை என் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன். அடிக்கடி பார்க்குற இடம்தான் இந்த உள்ளங்கை. அதே போல் பாருங்கள், அடுத்தது வாசிக்க பாருங்கள், ஒரு சில இந்த கை எங்கே இருக்குது? இந்த கரத்தோடு இருக்குது. உள்ளங்கை எங்கே இருக்குது? இந்த கரம். இப்போ நம்ம தேவனுடைய கரத்தை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய கரம் என்னென்ன காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலேயே செய்துகிறது பாருங்கள். யாத்ராமத்தின் புத்தகம் 33 அதிகாரம் 22 வசனம். என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து தான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். ஆமேன், ஹல்லேலூயா. கரத்தினால் உன்னை மூடுவேன். ஒரு பொருள் பத்திரமா ஒளிச்சு மறைச்சி வைக்கணும்னா எதில் வச்சுருப்போம்? கைக்குள்ளே வச்சுருப்போம், பத்திரமா வச்சுருப்போம், யாருக்கும் காட்டாத ஒளிச்சு மறைத்து. அப்படி போல் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறாராம். ஹல்லேலூயா. நம்மை மறைத்து ஒளித்து பாதுகாத்து வைத்திருக்கிறாராம். ஹல்லேலூயா. அது இந்த வசனத்தை என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். ஹல்லேலூயா. அப்போ இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்ம எப்படி வைக்க போகிறாராம்? மறைத்து பாதுகாக்க போகிறார். ஹல்லேலூயா. இப்போ ஒரு கேண்டில் எடுத்துகிட்டு போகிறோம், மெழுகு திரி இல்லைன்னா ஒரு தீக்குச்சி, தீப்பெட்டி பற்ற வைக்கிறோன்னு வைங்க. தீக்குச்சி ஆரம்பித்து நம்ம எப்படி வச்சுருப்போம்? சும்மா அப்படியே வச்சுனா என்ன ஆகிடும்? அணிந்துடும். அப்படியே மறைத்து அந்த தீ பந்தம் எழிந்து அந்த மெழுகுவத்தியோடு ஜாயின் ஆகணும் இல்லையா? அதுக்கு போல் அமைதியாக மறைத்து கொண்டு போகிறது போல் தேவன் நம்ம இந்த மாதம் முழுவதும் பாதுகாக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பாதுகாப்பின் தேவன். ஹல்லேலூயா. சங்கீதம் 91 நம்ம வாசித்தோம். இப்போ பாருங்களேன், முதல் வசனம் சொல்லுது, உன்னத மாணவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். ஹல்லேலூயா. இப்போ நம்முடைய நிழல் நமக்கு இருக்குது. அதுபோல் நம்முடைய நிழல் எங்கே இருக்குது? தூரம் இருக்கா? நம்ம கூடவே இருக்கா? நம்மோடவே நம்முடைய நிழல் வருது. அதுபோல் கர்த்தர் நம்மோடவே இருக்கார். ஹல்லேலூயா. அந்த இன்னொரு வசனம் கூட சங்கீதத்தில் 91 சங்கீதம் 12 வசனம், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார். ஆமேன். தேவ தூதர்கள் நம்மை கரங்களில் ஏந்தி கொண்டு போ. அவ்வளவு அந்த வசனம் ஃபுல்லாக, அந்த அதிகாரம் முழுவதும், சங்கீதம் 91 முழுவதுமே பாதுகாப்பின் வசனங்கள். ஹல்லேலூயா. அதை நம்ம பாருங்கள், இந்த கொரோனா வந்த நாட்களில் எல்லாரும் அது ஒரு முறையாவது நம்ம சொல்லிட்டு தான் தூங்கும். ஞாபகம் இருக்கா? அந்த வசனத்தை சொல்லாமல் நம்ம தூங்கவே மாட்டோம். அந்த அதிகாரம் முழுவதும் ஒப்பி வச்சுட்டு தான், ஏன்னா ஸ்கூல் இல்லை, ஒரு காரியமும் இல்லை, அதை ஒப்பி வச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம்? படுப்போம். ஆனால் அதுக்கப்புறம் அப்படியே மறந்து போயிட்டோம் இல்லையா? அநேகர் வீட்டில் இன்னும் நம்ம பிள்ளைகளுக்கு சங்கீதம் 91 சங்கீதமே தெரியல. நான் பார்க்குறேன் என் பிள்ளைகளை,
96 சங்கீதம், 23 சங்கீதம், 121 சங்கீதம் எல்லாம் பாதுகாப்பின் சங்கீதம். ஹல்லேலூயா. அதே பாருங்க 121 சங்கீதம் 7 வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை அவர் உன் ஆத்துமாவை காப்பார். ஹல்லேலூயா. உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் பாதுகாக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அவருடைய கர்த்தருடைய பாதுகாப்பை விட சிறந்த பாதுகாப்பு எதுவுமே இல்லை. ஏனென்றால் 127 சங்கீதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஒரு பூகம்பம் வருது, யாராவது பாதுகாக்க முடியுமா? வாட்ச்மேன் எவ்வளோ நேரம் பாதுகாக்க முடியுமா? ஆனால் கர்த்தர் பாதுகாத்தா தான் அந்த பாதுகாப்பு. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் 7ஆம் மாதம், 7னாவே என்ன அர்த்தம்? 7னாவே என்ன அர்த்தம்? 7னா பூரணம் இல்லை, பரிபூரணம், முழுவதும், ஃபுல் ஓவர்ஃப்ளோ, பரிபூரணம். இந்த 7ஆம் மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆனால் பாருங்களேன், துன்மார்க்கம் நேரிடுவது போல சில காரியங்கள் நமக்கு நேரிடலாம். துன்மார்க்கம் என்ன சம்பவிக்குமோ அதுதான் நமக்கு வரும். ஆனால் கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளும் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. 2வது காரியம் வாசிங்க, உபாகமும் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். அவருடைய கரம் எப்படிப்பட்ட கரம்? நீ எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. ஆமென். உன் தேவனாகிய கர்த்தர் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார். எங்கிருந்து? எகிப்து தேசத்திலிருந்து. அவ்வளவு தன்னுடைய வல்லமை முழுவதும் காண்பித்தார் கர்த்தர். அவருடைய கரம் எப்படிப்பட்ட கரம்? முதல்ல நம்ம பார்த்து எப்படிப்பட்ட கரம்? பாதுகாப்பின் கரம். பாதுகாப்பின் கரம். 2வது இப்போ நம்ம பார்க்குறோம், வல்லமையுள்ள ஓங்கிய புயத்தை உடைய கரம். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தர் வல்லமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எகிப்திலிருந்து வரும்பொழுது பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் புறஜாதிகளுக்கும் வித்தியாசத்தை காண்பித்தார். இவங்களுக்கு வந்தது எதுவுமே இங்கே வரல. எகிப்தியருக்கு வந்த நோய், வியாதிகள், வாதைகள் ஒன்றுமே இஸ்ரவேலுக்கு வரல. ஹல்லேலூயா. அவ்விதமாக தேவன் அவர்களை அங்கிருந்து என்ன பண்ணார்? புறப்பட பண்ணினார். புறப்பட்ட செங்கடலை கடந்தாங்க. செங்கடலை 2ஆய் பிரித்தார். அடுத்தது எரிகோ மதில் இடிந்து விட பண்ணினார். அடுத்தது யோர்தான் பின்னிட்டு திரும்ப செய்தார். மன்னாவினால் போஷித்தார் இல்லையா? காடையினால் போஷித்தார். அக்கினி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பத்தினால் அவர்கள் வழிநடத்த. இவ்வளவு வல்லமையான பராக்கிரமம் நிறைந்த அவருடைய கரத்துக்காய் நாம் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அந்த வல்லமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஏன்னா நம்ம சும்மா சிம்பிளான தேவனை நம்ம ஆராதிக்கலை. சும்மா அப்படியே ஏனோ தானோ காதிருந்தும் கேளாத தேவனை நம்ம ஆராதிக்கலை. கால்கள் இருந்த நடவாத தேவனை நம்ம ஆராதிக்கலை. எப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறோம்? ஜீவனுள்ள, வல்லமை நிறைந்த, மகத்துவம் நிறைந்த, மாறாத, ஓங்கிய புயமுடைய தேவனை நாம் ஆராதிக்கிறோம். இந்த மாதத்தில் அப்படிப்பட்டதான காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்வார். ஒருவேளை உங்கள் தொழிலாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய எந்த காரியமாக இருக்கலாம். பலவீனம் வந்து உங்களை வல்லமையாக, உங்கள் பலவீனம் வந்து உங்களை, அந்த பலவீனம் உங்களை மூழ்க பண்ணலாம், மூழ்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கர்த்தர் இறங்கி வந்து அதிலிருந்து ஒரு பெரிய விடுதலை தர வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்தது 3வது கரம். ஏன்னா நிறைய இருக்க, நேரம் இல்லாதால் அடுத்தது போகலாம். 3வது கரம் 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. ஹல்லேலூயா. அவருடைய கரத்தில் என்ன இருக்கு? சத்துவம் இருக்கு, வல்லமை இருக்கு, ஐஸ்வர்யம் இருக்கு, கனம் இருக்கு. அதெல்லாம் எங்கிருந்து வருது? எங்கிருந்து வந்து அந்த ஐஸ்வர்யம், கனம் எல்லாம் ஆண்டவர் இடத்திலிருந்து கிடைக்கிறது. ஹல்லேலூயா. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஹல்லேலூயா. நம்மை மேன்மைப்படுத்தணுமா, நம்மை பலப்படுத்தணுமா? யாருடைய கரத்தில் இருக்கு? கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. அவர் எங்கே வச்சிருக்காரு? நம்ம எல்லாம் எங்கே வச்சிருக்காரு? நம்ம எல்லாம் அந்த உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எவரையும் மேன்மைப்படுத்தவோ தேவனால் முடியும். ஏன்னா நமக்கு நிறைய உதாரணங்களை கர்த்தர் இந்த வேதாமத்தில் வைத்திருக்கிறார்.
தாவீது எப்படிப்பட்ட மனுஷன்? ஆடுகளின் பின்னாக சென்ற மனுஷனை கர்த்தர் கொண்டு வந்து ராஜாவாக உயர்த்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆடு மேய்த்த தாவீதை ராஜாவாக அரசனாக உயர்த்தினது உண்மையானால் உங்களை மேன்மைப்படுத்த என் தேவனால் கூடும். ஹல்லேலூயா. எஸ்தர், சாதாரண ஒரு மகள் எஸ்தர், அவளை கொண்டு வந்து 127 நாடுகளுக்கும் ராணியாக வைத்தார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட தேவன் பாருங்க. சாதாரண ஒருவரை உயர்த்துகிற வல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவன். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், ஆண்டவராகிய நானோ இருதயத்தை காண்கிறேன் என்று சொன்னவர். ஹல்லேலூயா. மனுஷன் முகத்தை பார்த்து அப்படிதான் தாவீதை அரசனாகிறதுக்கு முன்பாக அவங்க அப்பா ஈசா என்ன பண்ணார்? நல்ல ஹைட்டு வெயிட் அவங்களெல்லாம் கொண்டு வந்து நிறுத்தினார். இவன் தான் லாக்கி, இவன் தான் தகுதி, இவன் தான் அரசனாவான்னு நினச்சேன். ஏன்னா அந்த கெப்பாசிட்டி இருந்தது அவருக்கு, நல்ல ஒரு கெப்பாசிட்டி. நாம் அப்படி தான் நினைக்கிறோம், இப்படி தான் வேணும்னு நினைக்கிறோம், இப்படி தான் இருக்கணும், இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. தேவனுடைய மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், நானோ இருதயத்தை காண்கிற தேவன். ஹல்லேலூயா. தாவீதோட இருதயம் ஆண்டவருக்கு பிடிச்சிருந்தது. ஹல்லேலூயா. அதனால தான் அவர் தாவீதை அரசனாக உயர்த்தினார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் கரங்களுக்கு நன்றி செல்லலாம், கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? அதே போல் நம்மை ஒவ்வொருவரையும் தேவன் மேன்மைப்படுத்த அவரால் கூடுமா கூடாதா? நம்மை மேன்மைப்படுத்த முடியும். நம்முடைய தேவனால் நம்மை மேன்மைப்படுத்த முடியும். நம்மை பலப்படுத்துகிறவர் அவர், நம்மை பலத்தினால் இடை கட்டுகிறவர் அவர். நம்முடைய எல்லா பலவீனங்களையும் நீக்கி நம்முடைய புது பலத்தினால் இடை கட்டுகிற தேவன். ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற, அதான் பவுல் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, திரும்பி சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் சோர்ந்து போகாதீங்க, தளர்ந்து போகாதீங்க, பயந்து போகாதீங்க. ஏனால் நம்மை மேன்மைப்படுத்த உயர்த்த கர்த்தரால் முடியும். அந்த ஒரு தெய்வத்தால் தான் முடியும். அந்த தெய்வத்தை பற்றி கொள்ளுங்க, அந்த தெய்வத்தை பிடித்து கொள்ளுங்க. அவர் மாத்திரமே நம்மை உயர்த்த முடியும். 4ஆவதாக ஒரு காரியத்தை கூட பார்க்கலாம். சங்கீதம் 8ஆம் சங்கீதம் 6வது வசனம். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். அடுத்தது பார்க்குறோம், அவருடைய கரத்தின் கிரியையின் மேல் நமக்கு அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம் வாசிய, 26, 28. ஆதியாகமம் 1:26, 28. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பல்லுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி, ஆமென், சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. எல்லாமே உருவாக்குனது யாரால? தேவனுடைய கரம், தேவனுடைய இந்த கை தானே உருவாக்குச்சு. இந்த உள்ளக்கே தான் அவர் எல்லாவற்றையும் உருவாக்கினது. எல்லாவற்றையும் உருவாக்கின பின்பு ஆண்டவர் எல்லாவற்றையும் யாருக்கு கொடுத்தாரு? மனுஷனை பார்த்து நீ ஆண்டு கொள் என்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. பூமியின் அதி நிறைவும் கர்த்தருடையது, எல்லாம் ஆண்டவருடையது தான். ஆனால் அதை ஆளும்படி, அதை ஆண்டு கொள்ளும்படியான ஒரு அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதனால் பயந்துடாது. எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, விசுவாசத்தோடு ஒரு அதிகாரத்தோடு நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. சொல்லுங்கள், விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுங்க. ஏதாவது பிரச்சனைகளா, போராட்டங்களா, பொல்லாத சாத்தானே எங்கள் வீட்டை விட்டு ஓடிப்போன்னு சொல்லுங்கள். குடும்பத்தில் சண்டை பிரச்சனைகள் வருதா, வெளியேறுன்னு சொல்லுங்கள். அந்த அதிகாரத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆசீர்வாத குறைவா, ஆசீர்வாதத்தை வறுமை வந்து வீட்டை மூழ்கி கொண்டு இருக்கிறதா, கடன் பாரம் வந்து வீட்டுக்குள்ளே ஒரே கடன் பிரச்சனையாக இருக்கா, எங்கே பார்த்தீங்கன்னா நிறைய குடும்பங்கள் இன்றைக்கி கடன் பாரத்தில் தான் இருக்காங்க. வந்து சொல்லும் போதெல்லாம் அம்மா இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, கந்து வட்டிக்காரன் வந்தான், அவன் வந்தான், எல்லாவற்றையும் மேற்கொள்ள நமக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த கடன் பாரத்திலேருந்து என்னை விடுதலை ஆக்குங்க, எனக்கு நல்ல வருமானத்தை தாங்கப்பான்னு சொல்லுங்கள். கர்த்தர் நல்ல வருமானத்துக்கேற்ற நல்ல ஒரு பணத்தை நமக்கு வருமானத்தை தருவார். அதுக்கேற்ற வேலை வாய்ப்புகளை உண்டு பண்ணி தருவார். என்ன வேலை இருந்தாலும் சரி, ஆண்டவர் அந்த வேலையில் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். முதலாவது நம்ம பார்த்தோம், அவருடைய கரம் எப்படிப்பட்ட கரம்? பாதுகாப்பின் கரம், நம்மை பாதுகாத்து வழி நடத்துவாராக. இரண்டாவது, அவருடைய வல்லமையை விளங்க செய்கிற கரம்.
ரெண்டாவது தேவனுடைய கரம், மூன்றாவது நம்மை ஆசீர்வதிக்கின்ற கரம், நான்காவதாக அவருடைய கிரிகளின் மேல் அதிகாரம் கொடுக்கிற கரம். ஹல்லேலூயா. இந்த கரத்தை தான் தேவன் நம்ம அந்த கரத்துக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணியிருக்காரு, பொறித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை வழிநடத்த வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே எழும்பிருங்க, நம்ம ஜெபித்து இந்த ஜெபத்தை முடிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே உங்கள் கற்பனையில் பாருங்கள், அவருடைய உள்ளங்கையில் நீங்கள், உங்கள் குடும்பம், உங்கள் உறவினர்கள், உங்கள் தேசம் எல்லாம் பொறிக்கப்பட்டிருக்குது. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். வலது பக்கத்திலே நமக்கு நிழலாக இருக்கிற கர்த்தர், உன்னுடைய போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காக்கிற ஆண்டவர், இந்த காலை வேளையிலே பாதுகாப்பை தர வல்லவராயிருக்கிறார். வல்லமுள்ள பலத்த பெரியதான காரியங்களை நம்மளோட வாழ்க்கையிலே செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் ஐஸ்வர்யமும் கனமும் அவராலே வருகிறது. அவர் எல்லாவற்றையும் ஆளுகிற தேவன். அவருடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் இருக்கிறது. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவராலே கூடும். எவரையும் மேன்மைப்படுத்த அவராலே கூடும். ஆசீர்வாதத்தின் கட்டை கர்த்தர் அவிழ்க்க விரும்புகிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, ஆசீர்வாதம் இல்லாமல் குடும்பத்திலே வறுமை நிமித்தம் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? இதை நீங்கள் வீடு இல்லையா, ஆண்டவரே எனக்கு வீடு தாங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் நமக்கு தனிமையானவர்களை வீடு வாசலை ஒன்று பண்ணிக்கிற ஆண்டவர். வாகனம் இல்லையா, ஆண்டவரே எனக்கு ஒரு வாகனம் தாங்கப்பா, இந்த மாதத்திலே நான் அந்த அற்புதத்தை காண வேண்டும் ஆண்டவரே. ஓ நான் கஷ்டப்படுகிறேனே, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்கள். கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நம்மை பெருக பண்ணுவது தான் அவருடைய வாஞ்சை. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். பூமியிலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும். பூமியிலே நீங்கள் எவைகளை கட்ட அவிழ்ப்பீர்களோ அது பரலோகத்திலே கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும். ஆசீர்வாதத்தின் கட்டுகளை அவிழ்த்து விடுங்க. அப்பா என்னை ஆசீர்வதித்தாலோடைய நான் போக விடேன் என்று சொல்லுங்க. யாக்கோபு ஜெபித்தது போல, ஓ ஐயா தெய்வமே, ஓ உம்மை நான் ஆண்டவர், என்னை நீர் ஆசீர்வதிக்காமல் நான் உன்னை போக விடேன் என்று சொல்லுங்க. தேவனுடைய ஆசீர்வாதம் நம் தலையின் மேல் இருக்கட்டும், குடும்பத்தின் மேல் இருக்கட்டும், நம்முடைய தேசத்தின் மேல் இருக்கட்டும். ஓ தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு நம்மை பெருக பண்ண வல்லமையுள்ள தேவன் அவர்தான். சத்துவம் நிறைந்த தேவன் அவர்தான். ஓ அவரால் அன்று ஒன்றும் செய்ய இயலாது. ஓ ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். எல்லா அதிகாரங்களையும் இந்த கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். எல்லா அதிகாரத்தையும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய அதிகாரங்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நன்றி செலுத்துறோம் அப்பா, நன்றி செலுத்துறோம் அப்பா. கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்குண்டு அங்கு விடுதலை உண்டு. ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. அவர் நம்மளை சகல சத்தியத்துக்களும் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. உங்களை குறித்து என்னெல்லாம் அவர் திட்டம் வைத்தாரோ அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. தேங்க்யூ ஜீசஸ். அவர் சொன்னதை செய்யும் அளவும் நம்மை கைவிடுவதில்லை, நம்மை கைவிடுவதில்லை. நெடுநாளாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும். ஆனால் விரும்பினது வரும்பொழுதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். இந்த 6 மாத காலங்கள் நீங்கள் அநேக காரியங்களுக்கு காத்திருக்கலாம். ஓ அப்பா இது எனக்கு நல்ல ஒரு ஆண்டவரே, இது கிடைக்காம கஷ்டப்படுறேனே, அநேக நாட்கள் நான் ஜெபித்தேனே, ஆனாலும் இன்னும் நான் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறேனே என்று வேங்குகிறீங்களா? இந்த மாதத்தில் கர்த்தர் அந்த வாசலை திறக்கிறார். ஓ ஜீசஸ், இன் த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படட்டும், இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படட்டும். உம்முடைய பிள்ளைகள்
பிள்ளைகள் சுதந்தரித்துக் கொள்ளட்டும் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் சுதந்தரித்துக் கொள்ளட்டும். ஓ ஹalleluya. வியாதியின் கூறுகளா எல்லா வியாதிகளிலிருந்து விடுதலையாக்குகிற கர்த்தர், உன் வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர், நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்று சொன்ன ஆண்டவர். ஓ இப்பொழுது உடைய பிள்ளைகளுக்கு ஒரு பரிபூர்ண சுகம், இந்த 7ஆம் மாதம் பரிபூர்ண ஆசீர்வாதம், பரிபூர்ண பாதுகாப்பு, பரிபூர்ண சுகம். ஓ ஹalleluya. உம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும், உம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும் ஐயா. தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவன் நீ. ஓ ஜீசஸ், புதிய புதிய காரியங்கள் இந்த மாதத்தில் எங்களுக்கு செய்வீராக. ஆண்டவரே எங்களை சபையாக நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. தகப்பனே உம்மை ஸ்தோத்திரம். உம்முடைய பாதுகாப்பின் கரம் உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும் அப்பா. உம்மை ஸ்தோத்திரம். வாகனத்தில் போகும்போது வரும்பொழுது ஆண்டவரே, வீட்டிலே இருக்கும் பொழுதும் உங்கள் கரம் உடைய பிள்ளைகளை காத்து கொள்ளட்டும் அப்பா. கண்மலையின் வெடிப்பிலை வைத்து நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. உள்ளங்கையில் வைத்து ஆண்டவரை பொறித்து வைத்துள்ளீரே, அன்றாட எங்களை நீர் பார்க்கிறீரே. ஓ ஹalleluya. Thank you Jesus. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம் அப்பா. உங்களுக்கு உம்முடைய கண்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் நோக்கி கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி. என்ன தேவை, எப்பொழுது தேவை என்பதை எல்லாம் நீ அறிந்திருக்கீங்க. அதற்காய் உமக்கு நன்றி. அதன் காலத்தில் எல்லாவற்றையும் நீ நேர்த்தியாய் செய்கிறீர். அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளுங்க, எங்கள் சபையாரை கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க. இந்த நாளில் வந்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வர தடைப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவரை வருகிற நாட்களில் அழைத்து வருவீராக. உம்முடைய தெய்வீக சமாதானம், சந்தோஷம் அப்பா உம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும். தொடர்ந்து எங்களை உம்முடைய கரத்தில் தருகிறோம். ஆசீர்வதி வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.